ஹலோ எவ்ரிவன், ரியாக்டிவ் இன்டர்மீடியட் பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். சிங்லெட் கார்பினார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 4 கார்பின் கொடுத்துட்டு இதில் எது சிங்லெட் கார்பின் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்பினில் வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, அதாவது ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்டில் நம்ம கார்போகேட்டையான், கார்பானியான், கார்பின், நைட்ரின் படிப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்டில் கார்பின் அப்படிங்கிறதும் இன்க்ளூடட். கார்பினில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்ளெட் கார்பின், இன்னொன்று சிங்லெட் கார்பின். ஏன் இது ட்ரிப்ளெட் கார்பின், இது சிங்லெட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பேஸ் பண்ணி தாங்க சொல்லுவோம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2s+1 இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பின் இருக்குல்ல, இந்த கார்பின் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த sp2 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டாலில் வந்து ஒரு எலக்ட்ரானும் எம்டி p ஆர்பிட்டால் இருக்குது பார்த்திங்களா. அதாவது கார்பினில் இருக்கக்கூடிய அந்த p ஆர்பிட்டாலில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா p ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில்டாக இருக்குது எங்கள் ட்ரிப்ளெட் கார்பினில். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா +½ அப்படிங்கிறது கொடுப்போமா நமக்கு ஸ்பின் வேல்யூ. ஸோ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து +½ கொடுப்போம். இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா +½ கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பின் வந்து என்ன ஆகும், ஸ்பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா +½ = 1 அப்படின்னு ஆயிரும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 1 +1, 2 × 1 2 +1 = 3. ஸோ 3ன்னு வர்றதுனால இது வந்து ட்ரிப்ளெட் கார்பின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பேர்டாக இருக்குது. ஒரு எலக்ட்ரான் வந்து அப்வர்ட் மோஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து +½ வரும். ஓகேங்களா ஸ்பின்னு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்வேர்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து -½ +½ -½ = 0. ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 ஓட வேல்யூ வந்து 0 +1. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 × 0 0 +1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து சிங்லெட் கார்பின் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்ளெட் கார்பின். ஓகேங்களா. அதாவது இந்த சிங்லெட் கார்பினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற இந்த p ஆர்பிட்டால் இருக்கும் பார்த்திங்களா, அந்த p ஆர்பிட்டால் வந்து எம்டியாக இருக்கும். ஓகே, இந்த p ஆர்பிட்டால் இருக்குல்ல, ஸோ இது வந்து எம்டியாக இருக்கும். இதே ட்ரிப்ளெட் கார்பினில் இருக்கக்கூடிய அந்த p ஆர்பிட்டால் வந்து ஃபில்டாக இருக்கும், ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது இங்கே கொடுத்துருக்குற இந்த 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது சிங்லெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்லெட் கார்பின் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதாவது இப்போ கார்பின் அப்படிங்கும்போது CH2 இல்லைங்களா, இது வந்து கார்பின். அதாவது கார்பன் 2 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் அதில் இருக்கக்கூடிய லோன் பேர் எது கூடயோ ஷேர் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பினோட ஃபார்முலா. ஓகேங்களா. இது வந்து சிங்லெட் கார்பினா ட்ரிப்ளெட் கார்பினா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சிங்லெட் கார்பினா இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம், எம்டி p ஆர்பிட்டால் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே இருக்குது பார்த்திங்களா, சிங்லெட் கார்பினா இருந்துச்சுன்னா அங்கே எம்டி p ஆர்பிட்டால் இருக்கும். இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேங்களா. இது வந்து எப்படி இருக்குது, சி இருக்குது, இங்கே வந்து சிஎல் இருக்குது. நம்ம கார்பினில் என்ன பார்த்துருப்போம், எம்டி p ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. இப்போ இந்த சிஎல்ல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எம்டி ஆர்பிட்டாலுக்கு வந்து ஷேர் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த கார்பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கார்பின்னு சொல்லலாம், சிங்லெட் கார்பின் அப்படின்னு சொல்லலாங்களா. பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, COMe குரூப் NH2 குரூப் ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கார்பினில் இருக்கக்கூடிய இந்த எம்டி p ஆர்பிட்டாலும் சேர்ந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்லெட் கார்பின். ஓகேங்களா. ஸோ ஹெட்ரோ ஆட்டம் வந்து
இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹெட்ரோ ஆட்டம் அப்படிங்கிறத வந்து நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, கார்பன் ஹைட்ரஜனை தவிர ஏதாவது வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய, அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிங்கிளட் கார்பின் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. தேர்டு கொடுத்துருக்கிறது பாருங்களேன், NH2Me. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளட் கார்பின். ஸோ அங்கே வந்து எம்டிபி ஆர்பிட்டால், இங்கே நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான் கூட வந்து ரெசனன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி இந்த சிங்கிளட் கார்பின் வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, CH2 கார்பின். ஓகேங்களா. இந்த கார்பினில் எம்டி ஆர்பிட்டால் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறதுக்கு ஏதாவது எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜன் கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ட்ரிப்ளெட் கார்பின். ஓகேங்களா. ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிங்கிளட் கார்பினாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற கார்பினை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் ஏதாவது ஹெட்ரோ ஆட்டம் வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ட்ரிப்ளெட் கார்பின். ஏன்னா அந்த ஹெட்ரோ ஆட்டத்தில் இருக்கக்கூடிய லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய லோன் பெர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பீனில் இருக்கக்கூடிய எம்டிபி ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணி, அதாவது சிங்கிளட் கார்பீனில் இருக்கக்கூடிய அந்த எம்டிபி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பீனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹெட்ரோ ஆட்டம் இருக்கும், அந்த கார்பீன் எல்லாம் சிங்கிளட் கார்பீன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சிங்கிளட் கார்பீன் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஆப்ஷன் ABC இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளட் கார்பீன் தான். ஸோ இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் தேர்ட் ஒன். ஓகேங்களா. தேர்ட் ஒன் தான் சரியான ஆன்சர், ABC. ஓகேங்களா. இந்த D அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ ட்ரிப்ளெட் கார்பின். ஓகேங்களா. இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.